எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்க பிரபாகரன் டெக் ரீல்ஸ்ல இருந்து இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சாம்சங் நோட் 7. அட பாவிங்களா, டைட்டில் சொன்னதுக்கே வெடிக்குதா? நாம இந்த வார வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் நோட் 7 ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆச்சு, ஏன் அந்த போனை சாம்சங் நிறுவனம் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, இந்த வருஷத்துல சாம்சங் நோட் 7 அப்படின்ற ஒரு பெரிய போனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சாம்சங் நிறுவனத்துக்கு என்ன போதாத கலன்னு தெரியல, அந்த நோட் 7 ப்ராடக்ட்டுக்கு ஒரு கலங்கம் உண்டாச்சு. அந்த கலங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் நோட் 7 ப்ராடக்ட் வெடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு டிவைசஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் போக போக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 190 டிவைசஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இதை உணர்ந்த சாம்சங் நிறுவனமும் அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி கமிஷன் அப்படின்ற நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் டிவைசஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஃபோனை வாங்கி அது உள்ளே இருக்கிற பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணி திருப்பி அவங்க கிட்டே கொடுத்தாங்க. பட் அப்படி ரீப்ளேஸ் பண்ண டிவைசஸ்லையுமே அந்த ப்ராப்ளம் எக்ஸிஸ்டே ஆகிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த ப்ராப்ளம் சாம்சங் நோட் 7க்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரி பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் நார்மல் பேட்டரினா அதில் எப்போவுமே நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்குங்க. இதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல், ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிறப்ப டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாருமே இந்த சைடு போவாங்க, இப்படி போயிட்டு அதாவது நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு போவாங்க. ஸோ பேட்டரி எப்போவுமே இந்த மாதிரி போகிறப்ப டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஆனால் நாம் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் எல்லா டிவைசஸ் எலக்ட்ரிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன ஆகணும்னா பேட்டரி சார்ஜ் ஆகணும், அதே சமயம் ரீசார்ஜ் ஆகணும். மேக்ஸிமம் ரீசார்ஜபிள் பேட்டரிக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் அயன் பேட்டரியும் ஒன்றும் இல்லைங்க, இதே தான். பட் இதில் பாசிட்டிவ் சைடு வந்து லித்தியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலால் மேட் அப் ஆகிருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடு வந்து கிராஃபைட்டில் மேட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோலைட் ரொம்பவே தின்னாக இருக்குங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் வழியாக லித்தியம் பாஸ் ஆகும், பட் எலக்ட்ரான் பாஸ் ஆகாது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ போராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பற்றி பார்க்கலாம். டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த சைடில் லித்தியம் இருக்கும், லித்தியம் ரெண்டு சைட்லையுமே இருக்குங்க. பட் சார்ஜ் பேட்டரி ஃபுல் சார்ஜாக இருக்கிறப்ப நெகட்டிவ் சைடில் தான் எல்லா லித்தியம் அயான்ஸுமே இருக்கும். நான் எப்போயா ஃபோனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த லித்தியம் அயன் வந்து இப்படியே டைரெக்டாக இங்கே போய்ப்பாங்க. ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கிராஃபைட்டில் இருக்கிற எல்லா லித்தியம் அயனுமே நம்மளுக்கு லித்தியம் ஆக்சைடுக்கு வந்துடும், இந்த மாதிரி வந்துடுவாங்க. அதே சமயம் எலக்ட்ரான்ஸும் உள்ளதாக கொஞ்சம் நிற்கும். இப்போ பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு, எனக்கு இந்த சைடில் லித்தியம் அயனே இல்லை. நான் திருப்பி சார்ஜ் பண்ண என்ன ஆகும்னா இதே மாதிரி லித்தியம் அயன் சைடு வரும், எலக்ட்ரான்ஸ் இப்படி வந்து இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிப்பாங்க. இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் தாங்க இருந்துச்சு. பட் இந்த லித்தியம் அயன் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை டிசைன்லையோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட், இந்த தின் லேயர் ஆஃப் எலக்ட்ரோலைட் கெமிக்கல் லேயர் இருக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா இந்த லித்தியம் அயன் பாஸ் ஆகிறதுக்கு இன்னொரு புது வழி கிரியேட் ஆகும். அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் என்ன ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆச்சுன்னா ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகும் பேட்டரி. மறுபடியும் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இதே லித்தியம் அயன் நீங்கள் பாஸ் ஆகும், அப்போ மறுபடியும் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதே ப்ராசஸ் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சாம்சங் நோட் 7 ப்ராடக்ட் உள்ள இருக்கிற பேட்டரியில். இது தீபாவளி டைம் இல்லையா, இப்போ நாம ஒரு பட்டாசு எடுத்துக்கலாமே, அந்த பட்டாசு உள்ள இருக்கிற மருந்தை மட்டும் நான் எடுத்து பற்ற வச்சு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது, ஜஸ்ட் எரியும். பட் அதே மருந்தை நான் ஒரு பேப்பரில் ரொம்ப டைட்டாக கட்டி, அதாவது அதை பட்டாசை நான் அப்படியே வெடிச்சேன்னா பற்ற வச்சேன்னா என்ன ஆகும்னா வெடிச்சிடும். அதே தாங்க பேட்டரியும் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்குது. சாம்சங் நோட் 7 ப்ராடக்ட் வந்து ரொம்ப தின்னாகவும் ரொம்ப ஸ்லீக்காக காம்பேக்டாக இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா அந்த ஹீட் வந்து லிபரேட் பண்ணுற எனர்ஜி வந்து வெளியே போகிறதுக்கு இடம் எல்லாம் என்ன இருக்குன்னா ஃபோன் வெடிச்சிருக்குதுங்க. இதை உணர்ந்த சாம்சங் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கஸ்டமரோட சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால இந்த சாம்சங் நோட் 7ஓட சேல் அண்ட் ப்ரொடக்ஷனை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு சாம்சங் சிஇஓவே சொல்லிட்டாருங்க. சாம்சங் நோட் 7லயாச்சு எலக்ட்ரோலைட் டிசைன்லேயே தப்பாக இருந்திருக்குது. பட் நாம் ஃபோனை ஓவராக சார்ஜ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறதுனாலையோ இந்த எலக்ட்ரோலைட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணி வெடிக்கிற ஒரு பெரிய ப்ராடக்ட் சாம்சங் நோட் 7 இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே டெஸ்லா அப்படின்னு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு நிறுவனமும் அவங்களோட ஒரு கார் வந்து
ஓனர் நடு ரோட்டில் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறப்ப என்ன இருக்குன்னா திடீர்னு பற்றி எரிஞ்சிருக்குது. பட் கார் ஓனர் ரொம்ப சேஃப்டியாகவே நெருப்பை பார்த்துட்டு இறங்கி ஓடிட்டாரு. அந்த கேப்பில் கார் வெடிச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லைனாலும் டெஸ்லா ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார் நிறுவனமே அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.